ஆவியின் வரங்கள், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். இன்று மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது. கடந்த வாரமும் இந்த வாரமும் பரிசுத்த ஆவியின் விலைமதிப்பற்ற அற்புதமான வரங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நேற்றைய எனது பேச்சில் பலர் புரிந்து கொள்ள மிகவும் கடினமாக இருக்கும் வரமாகிய பற்பல பாஷைகளின் வரத்தை பற்றி நான் கையாண்டேன். இன்று அந்நிய பாஷையின் வரத்துடன் நேரடியாக இருக்கக்கூடிய வரத்தை பற்றி பேசப் போகிறேன். சொல்ல போனால் இன்று நான் கையாளப் போகும் வரத்திற்கு அந்நிய பாஷைகளின் வரத்தை தவிர வேறு எந்த அர்த்தமும் இல்லை. அதுதான் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரமாகும். எளிமையான தர்க்கத்தின்படி இந்த வியாக்கியானம் பண்ணும் வரத்தை அந்நிய பாஷையுடன் முன்வைக்காத வரை அதை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதாவது ஒரு அந்நிய பாஷை தான் வியாக்கியானம் பண்ணப்பட வேண்டும். அதன் வெளிச்சத்தில் வியாக்கியானம் பண்ணுதல் என்பதை முதலில் விளக்குகின்றேன். வியாக்கியானம் பண்ணுதல் என்பது பரிசுத்த ஆவியானவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டு தெரியாத பாஷையில் முன்பு கொடுக்கப்பட்ட ஒன்றின் அர்த்தத்தை தெரிந்த பாஷையில் முன்வைக்கும் திறனாகும். இப்போது வியாக்கியானம் பண்ணுபவர் அந்நிய பாஷையில் பேசின அதே நபராக இருக்கலாம் அல்லது வேறொரு நபராகவும் இருக்கலாம். வேதாகமம் இரு வாய்ப்புகளுக்கும் இடமளிக்கின்றது. முக்கியமாக இவ்வாறு வரையறுக்கப்பட்ட பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலின் நோக்கமும் தீர்க்க தரிசனத்தின் நோக்கமும் ஒன்றே. உதாரணமாக 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 4-5 வசனத்திலே பவுல் இவ்வாறாக சொல்கிறார்: அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகின்றேன். இந்த வரங்களின் பயன்பாட்டின் சோதனை பக்தி விருத்தி உண்டாவதாகும். அவர்கள் எவ்வளவு பக்தி விருத்தி அடைகிறார்கள்? இப்போது அந்நிய பாஷையில் பேசுவது பேசுகிறவனை பக்தி விருத்தி அடைய செய்கிறது, ஆனால் வேறு ஒருவரையும் அல்ல. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்வது சபையை கூடி வந்திருக்கும் விசுவாச கூட்டத்தை பக்தி விருத்தி அடைய செய்கிறது. எனவே தீர்க்க தரிசனம் உரைப்பது அந்நிய பாஷைகளில் பேசுவதை விட சிறந்தது என்று குறிப்பிடுகிறது. ஏனென்றால் அது அதிக எண்ணிக்கையிலான மக்களை பக்தி விருத்தி உண்டாக செய்கிறது. இப்போது அந்நிய பாஷைகளில் பேசுகிறதை தொடர்ந்து வியாக்கியானம் பண்ணுதல் பின்பற்றப்படும் பொழுது கேட்கும் மக்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்நிய பாஷையின் அர்த்தமும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக தீர்க்க தரிசனம் உரைப்பது போன்ற அதே விளைவை இது நிறைவேற்றுகிறது. எனவே இது தீர்க்க தரிசனம் உரைக்கும் அதே நிலையில் அந்நிய பாஷைகளை பேசுவது மற்றும் வியாக்கியானம் பண்ணுதல் ஆகிய இரண்டையும் முக்கியமாக வைக்கிறது. மீண்டும் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 12-13 வசனம் பவுல் பின்வருமாறு கூறுகிறார்: நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவரானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளை தேரும்படி நாடுங்கள். இறுதி நோக்கம் பக்தி விருத்தி உண்டாக்குதல் என்பதை கவனிங்கள். பின்னர் அவர் தொடர்ந்து கூறுகிறார்: அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். இப்போது அவன் ஏன் அப்படி ஜெபிக்க வேண்டும்? ஏனென்றால் அவன் தனக்கு அடுத்ததாக மற்றவர்களையும் பக்தி விருத்தி உண்டாக விரும்புகிறவனாக இருக்க வேண்டும். அந்நிய பாஷையில் பேசும்போது அவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக்குகிறான். ஆனால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அல்லது வியாக்கியானம் பண்ணும் பொழுது அவன் மற்றவர்களை பக்தி விருத்தி உண்டாக செய்கிறான். இப்போது நீங்கள் இவ்வாறாக கூறலாம்: சரி, தேவன் முதலில் ஒரு அந்நிய பாஷையையும் பின்னர் வியாக்கியானத்தையும் கொடுப்பார் என்பது விசித்திரமாக இருக்கிறதல்லவா? தேவன் ஏன் நேரடியாக தீர்க்க தரிசனத்தையோ அல்லது வியாக்கியானத்தையோ தரக்கூடாது? சரி, இறுதியாக சில கேள்விகளுக்கு தேவனிடமிருந்து நாம் நேரடி பதில் பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இது நடைமுறைக்குரியது என்று நான் ஏன் பார்க்கிறேன் என்பதற்கு 3 காரணங்களை சொல்கிறேன். முதலாவது, தேவன் ஒருவருக்கு அந்நிய பாஷையை தந்து மற்றவருக்கு வியாக்கியானத்தை தந்தால் அவர் உறுப்பினர்களுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பதை ஊக்கப்படுத்துகிறார். இதுவே வரங்களின் பெரிய நோக்கங்களில் ஒன்றாகும். பவுல் 1 கொரிந்தியர் 12 உள்ள வரங்களை பற்றி பேசிய பிறகு உடல் மற்றும் அதன் உறுப்புகளை பற்றி பேசுகிறார். மேலும் அவருடைய முக்கிய குறிப்புகள் ஒன்று, ஒவ்வொரு உறுப்புக்கும் மற்ற உறுப்புகள் தேவை என்பதுதான். எனவே அந்நிய பாஷையில் ஒருவர் பேசுகிறார், ஆனால் மற்றொருவர் அதன் வியாக்கியானத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் இறுதி முடிவுக்காக மற்றொருவர் தேவைப்படுகிறார். இரண்டாவதாக, பொதுவாக சொன்னால் மனதிற்கு புரியாத அந்நிய பாஷையில் பேசுவது மனித அறிவை வீழ்த்தி தேவனின் இறையாண்மைக்கு இடமளிக்கிறது. தேவாலயத்தில் உள்ள நமது பிரச்சனைகள் ஒன்று, பல சமயங்களில் நாம் நமது சொந்த அறிவாற்றல் நிலையிலேயே விஷயங்களை இயக்குகிறோம். நாம் ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அதன் காரணத்தை அறிந்து அனைத்தையும் செயல்படுத்துவோம். ஆனால் தேவன் நம் அறிவை விட உயர்ந்த நிலையில் செயல்படுகிறார். அந்நிய பாஷையில் ஊழியம் செய்வது மனித அறிவின் சிம்மாசனத்திலிருந்து நம்மை கீழே கொண்டு வர தேவன் செயல்படும் வழிகளில் இதுவும் ஒன்றாகும். இதில் மனிதனின் மனம் பின் சென்று
என்ன சொல்லப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை என சொல்ல வேண்டும். நமது புத்தியை அதிகமாக நம்பும் நம்மில் பெரும்பாலானோருக்கு இது மிகவும் நலமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். தேவனுடைய மக்களின் கூட்டத்தில் சில சமயங்களில் நடக்கிறது போல மக்கள் உண்மையில் கவனம் செலுத்தாமலும் தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்காமலும் இருப்பதே மற்றொரு நடைமுறைக்கு காரணமாகும். ஆனால் முதலில் ஒரு அபிஷேகம் செய்யப்பட்ட தெளிவான அதிகாரப்பூர்வமான அந்நிய பாஷையின் வார்த்தை வந்தால் அது மக்களின் கவனத்தை இருக்கிறது. தேவன் ஏதோ ஒன்றை சொல்ல முயற்சிக்கிறார் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். மேலும் அத்தகைய சூழ்நிலையில் மக்கள் சரியாக பயிற்றுவிக்கப்பட்டால் அதுபோன்ற அந்நிய பாஷையில் வார்த்தைகள் வரும்பொழுது அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். மேலும் அனைவரும் ஜெபத்துடனும் கவனத்துடனும் இருப்பார்கள். வியாக்கியானத்திற்காக ஜெபத்துடன் காத்திருப்பார்கள். எனவே சில சமயங்களில் தேவன் வெறும் தீர்க்கதரிசனம் மூலமாக இல்லாமல் ஒரு பாஷையினாலும் ஒரு வியாக்கியானத்தின் மூலமாகவும் செயல்படுவதற்கு இதுவே நடைமுறைக்குரிய மூன்றாவது காரணமாகும். ஏனென்றால் மக்கள் எப்போதும் தீர்க்கதரிசனத்தை பெறுவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்நிய பாஷையானது வியாக்கியானத்தை பெறுவதற்கான வழியை ஆயத்தம் பண்ணுகிறது. இப்போது நான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே பவுல் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனம் மற்றும் வியாக்கியானம் ஆகிய இரண்டையும் செயல்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைகளை பார்க்க போகிறோம். இந்த வரங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது முக்கியமானது. பவுல் வசனம் 26 தொடங்குகிறார். நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு எதுவாக செய்யப்பட கடவுது. மீண்டும் கவனியுங்கள், இறுதி நோக்கம் எப்பொழுதும் பக்தி விருத்தியை உண்டு பண்ணுவதுதான். மேலும் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள் மூலம் தேவனின் மக்கள் ஒன்று கூடும் பொழுது தேவனிடமிருந்து ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒன்றை வழங்க முடியும். யாரும் அமைதியாக செயலற்றவர்களாக மற்றவர்களின் பேச்சை மட்டும் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டியதில்லை. இது உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறது. பின்னர் பவுல் அந்நிய பாஷையில் பேசுவதை பற்றி கூறுகிறார். 27ஆம் வசனம், யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். வியாக்கியானம் பண்ணப்பட்டால் தவிர அந்நிய பாஷையில் பகிரங்கமாக பேசுவதற்கு சபை கூடுகையில் இடமில்லை என்று பவுல் கூறுகிறார். எனவே அத்தகைய பாஷையை பேசுகிறவன் அதை தானே வியாக்கியானம் பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும், அல்லது வியாக்கியானம் பண்ணக்கூடிய மற்றொரு நபர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்நிய பாஷையில் பேசும் அந்த நபர் சத்தமாக பேசாமல் இருப்பது முதன்முறையானது. பவுல் சொல்லுகிறார், தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். அந்நிய பாஷையில் சத்தமாக பேச வேண்டிய அவசியமில்லை என்பதை உணராத சிலர் இருக்கிறார்கள். அங்கே தனக்கே பேசிக்கொள்வது முற்றிலும் நியாயமானது. பின்னர் பவுல் தீர்க்கதரிசிக்கான விதிமுறைகளை கூறுகிறார். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். தீர்க்கதரிசனம் எப்பொழுதும் நிதானிப்புக்கு உட்படுத்ததாக இருக்க வேண்டும் என்பதை நான் முன்னே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சோதனைக்கு உட்படுத்தாமல் விமர்சனமின்றி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. எனவே 2 அல்லது 3 தீர்க்கதரிசிகள் பேசும்போது அந்த வார்த்தையையும் அந்த ஊழியத்தையும் உடைய மற்றவர்கள் தீர்க்கதரிசனங்களை மதிப்பீடு செய்து அவை தேவனிடமிருந்து பெறப்பட்டதா இல்லையா என்பதை சொல்ல எதிர்பார்க்கப்படுகிறது. பாஷைகளுடன் வியாக்கியானம் மற்றும் தீர்க்கதரிசனம் ஆகிய இரண்டிலும் 2 அல்லது 3 என்று பவுல் கூறுகிறார். தேவன் தம்முடைய மக்கள் ஒரே ஒரு உணவை மட்டும் சாப்பிடுவதை அவர் விரும்பவில்லை என்று நான் நம்புகிறேன். ஒரு உணவு அந்நிய பாஷையும் வியாக்கியானமும் அல்லது தீர்க்கதரிசனமாக இருக்கலாம். ஆனால் தேவன் தமது மக்களுக்காக முன்வைத்திருக்கும் மொத்த உணவில் பல அம்சங்கள் உள்ளன. ஆகவே தம்முடைய மக்கள் ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாட்டிற்குள்ளே அடைக்கப்பட்டு அவர்களுக்கான மற்ற ஏற்பாடுகளை ஒதுக்கி வைக்கும்படி அவர் விரும்பவில்லை. பின்னர் பவுல் 36ஆம் வசனத்திலே மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் கூறுகிறார். 31ஆம் வசனம், நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்கதரிசனம் சொல்லலாம். தேவனையும் வேதத்தையும் பொறுத்தவரையில் எல்லா விசுவாசிகளும் தீர்க்கதரிசனம் சொல்வது முற்றிலும் சாத்தியமானது. எல்லோருக்கும் கற்கிறதற்கும் எல்லோரும் தேர்வதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்கதரிசனம் சொல்லலாம். ஒரு நபர் முதன்முறையாக தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அவர் இயேசுவை போல தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறார் என்று அர்த்தமல்ல. அவர் தடுமாறலாம், தயங்கலாம், கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர் கற்றுக்கொள்வதற்காக அதை செய்யலாம். பின்னர் பவுல் கூறுகிறார், 32ஆம் வசனம், தீர்க்கதரிசி ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. அது மிகவும் முக்கியமானது. ஒரு நபர் பரிசுத்த ஆவியினாலே செயல்படும் போது அவர் எப்போதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார். நம்மில் சிலர்
கடினமான வழியில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இது முட்டாள்தனமாகவும் இல்லாத ஒன்றை செய்து அதை பரிசுத்தாவின் மீது குற்றம் சாட்டி பரிசுத்த ஆவியன் இதை செய்ய வைத்தார் என்பது வேதத்துக்கு புறம்பானது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளையை ஒரு காரியத்தை செய்ய வைப்பதில்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியானவர் என்னை போகச் சொன்னார் என்றார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னை போகச் செய்தார் என்று அவர் சொல்லும்போது சொல்லவில்லை. தீய ஆவிகள் மனித ஆளுமைகளை கைப்பற்றி அவர்கள் விரும்பாத பொறுப்பேற்காத விஷயங்களை செய்யும்படி அவர்களை கட்டுப்படுத்தவும், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக அதை செய்ய மாட்டார். பின்னர் இவை அனைத்தும் இந்த அறிக்கையில் சுருக்கப்பட்டுள்ளன. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவனுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. எனவே இந்த வழிகாட்டுதல்களில் பவுல் 2 இறுதியான நோக்கங்கள்: முதலாவது பக்தி விருத்தி உண்டாக்குதல், அதாவது கட்டி எழுப்புதல்; இரண்டாவதாக ஒழுங்குபடுத்துதல் ஆகும். இப்போது இந்த வியாக்கியானம் பண்ணும் வரத்தை தேவன் எனக்கு எப்படி கொடுத்தார் என்பதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நான் தத்துவ பின்னணியில் இருந்து வந்தேன். நான் ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி நான் அறியாதவனாக இருந்தேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இறையாண்மையாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் மேலும் என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். உடனே நான் அந்நிய பாஷையில் பேசும் திறன் எனக்கு இருப்பதை கண்டேன். அதனால் ஒவ்வொரு இரவும் நான் தூங்குவதற்கு முன் படுக்கையில் படுத்திருக்கும் போது அந்நிய பாஷையில் பேசுவேன். பின்னர் நான் ஆங்கிலத்தில் பேசுவதை கண்டேன். ஆனால் நான் சொல்லும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவதில்லை. நான் ஆங்கிலத்தில் சொன்ன விஷயங்களை கண்டு வியந்தேன். எனவே நான் புதிய ஏற்பாட்டுக்கு திரும்பினேன். ஏனென்றால் விளக்கத்திற்கு வேறு எங்கு திருப்புவது என்று எனக்கு தெரியவில்லை. மேலும் இந்த வாக்கியங்களை கண்டேன். அந்நிய பாஷைகள் மற்றும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் தேவன் எனக்கு முன்பாக கொடுத்த பாஷைகளில் வியாக்கியானம் பண்ணும் திறனை எனக்கு கொடுத்திருந்தார் என்பதை நான் திடீரென்று உணர்ந்தேன். எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது, இது எனக்கு முதன்முறையாக நடந்தபோது நான் சில வார்த்தைகளை பேசியது என்னை ஆச்சரியப்படுத்தி பிரமிக்க செய்தது. ஆனால் அந்த வார்த்தைகளில் தேவன் என் வாழ்க்கைக்கான அவரது திட்டத்தின் சுருக்கமான முன்னோட்டத்தை எனக்கு கொடுத்தார். ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த வியாக்கியானம் பண்ணும் வரத்தின் மூலம் தேவன் எனக்கு காட்டியது அன்றிலிருந்து படிப்படியாக நிறைவேறி வருகிறது என்று நான் சாட்சியம் அளிக்கிறேன். சரி, இன்றைக்கு நம் நேரம் முடிந்துவிட்டது. திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த நேரத்தில் அடுத்த வாரம் மீண்டும் உங்களுடன் வருவேன். அடுத்த வாரம் நாம் பரிசுத்த ஆவியான தேவனுடைய மக்களை ஆசீர்வதிக்கும் மற்றொரு அற்புதமான வழியை பற்றி பேசுகிறேன். ஆமேன்.